போர் நிறுத்தத்தை ஈரான் மதிக்கிறது. வளைகுடாவில் IRGC தாக்குதல் நடத்தவில்லை. சூழ்ச்சியின் பின்னணியில் இஸ்ரேல். ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையான IRGC கடந்த சில மணி நேரங்களில் வளைகுடா நாடுகளுக்கு எதிராக எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்று அறிவித்துள்ளது. இத்தகைய தாக்குதல்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடும் என்று IRGC தெரிவித்துள்ளது. IRGC ஈரானின் ஆயுதப்படைகள் தாங்கள் நடத்தும் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் வெளிப்படையாகவும் தைரியமாகவும் பொறுப்பேற்கின்றன என்றும், கடந்த சில மணி நேரங்களில் ஊடகங்களில் பரவிய செய்திகளுடன் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் வலியுறுத்தியுள்ளது. IRGC கடற்படை தரப்பில் கடந்த 2 நாட்களில் ஹார்மூஸ் நீரிணை நிர்வாகம் புதிய கட்டத்திற்கு சென்றுவிட்டதை நண்பர்களும் எதிரிகளும் அறிவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த மறுப்பு குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் வியாழக்கிழமை இரவு தனது வான்வெளியை மீறிய ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவித்திருந்ததை அடுத்து வெளிவந்துள்ளது. ஈரான் ஏப்ரல் 8 முதல் பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்த உடன்பாட்டுக்கு தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேல் தான் உடன்பாட்டை மீறியதாக ஈரான் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. லெபனான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படுவது இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகளில் தனது பங்கேற்புக்கான நிபந்தனை என்று ஈரான் கூறியுள்ளது. லெபனான் மீதான போர் நிறுத்தப்படும் வரை பேச்சுவார்த்தை இல்லை. ஈரான் திட்டவட்டம். இஸ்லாமாபாத்துக்கு ஈரானிய பேச்சுவார்த்தை குழு வருவதாக வெளியான செய்திகள் பொய்யானவை. லெபனான் மீதான போர் தொடரும் வரை எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறாது என்று ஈரானிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர் நிறுத்த முயற்சிகள் சரிந்துவிடக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளன. அமெரிக்காவுக்கு இஸ்ரேலை கட்டுப்படுத்த குறைந்த நேரம் மட்டுமே உள்ளது. இல்லையெனில் போர் நிறுத்த முயற்சிகள் முற்றிலும் சரிந்துவிடும் என்றும் அதே ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான், பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் ஏற்படும் எந்த போர் நிறுத்த உடன்பாட்டிலும் லெபனானும் முழுமையாக உள்ளடங்க வேண்டும் என்றும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் முழு உறுதிப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. இதே சூழலில் ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி ஒரு தகவல் ஆதாரத்தை மேற்கோள் காட்டி லெபனானில் போர் நிறுத்தம் ஈரானுக்கு தவிர்க்க முடியாததும் மாற்ற முடியாததுமான முன் நிபந்தனை என்று தெரிவித்துள்ளது. ஈரான் போர் உலக பொருளாதார வளர்ச்சியை மோசமடைய செய்யும், பணவீக்க அபாயத்தை அதிகரிக்கும் IMF எச்சரிக்கை. IMF தலைவர் கிறிஸ்டலினா ஜியோர்ஜியோவா ஈரான் மீதான தற்போதைய போரும் மேற்கு ஆசியாவில் உள்ள பரந்த மோதலும் இந்த ஆண்டு உலக பொருளாதார வளர்ச்சியை கணிசமாக பாதிக்கும் என்று எச்சரித்துள்ளார். எரிசக்தி உள்கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதமும் விநியோக சங்கிலிகளில் ஏற்பட்ட இடையூறும் இதற்கு முக்கிய காரணமாகும். IMF மற்றும் உலக வங்கியின் அடுத்த வார கூட்டங்களுக்கு முன்பாக பேசிய ஜியோர்ஜியோவா சிறந்த சூழ்நிலையில் கூட முன்பிருந்த நிலைக்கு சுத்தமாக திரும்ப முடியாது என்று அவர் கூறினார். அமைதி உடன்பாடு நீடித்தாலும் வளர்ச்சி மெதுவாகவே இருக்கும் என்றார். ஈரான், அமெரிக்கா இடையே ஏற்பட்ட இருவார பலவீனமான போர் நிறுத்தம் சில பொருளாதார சேதங்களை குறைக்க உதவும் என்று IMF குறிப்பிட்டது. ஆனாலும் போரின் பரந்த விளைவுகள் ஏற்கனவே உலக சந்தைகளில் பதிவாகிவிட்டதாக ஜியோர்ஜியோவா வலியுறுத்தினார். அக்டோபரில் வெளியிடப்பட்ட IMF-இன் கடைசி முன்னறிவிப்பின்படி இந்த ஆண்டு உலக வளர்ச்சி 3.2%-இலிருந்து 3.1% குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. போரின் தாக்கம் எரிசக்தி சந்தைகளை பாதிப்பதால் இந்த முன்னறிவிப்புகள் மேலும் குறைக்கப்படக்கூடும் என்று ஜியோர்ஜியோவா தெரிவித்தார். எரிபொருள் நெருக்கடி 1973, 1979, 2002 ஆண்டுகளின் நெருக்கடிகளை விட மோசமாக இருக்கும். IEA தலைவர் எச்சரிக்கை. அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பால் ஏற்பட்ட எண்ணெய் மற்றும் எரிவாயு நெருக்கடி 1973, 1979 மற்றும் 2002 ஆண்டுகளின் நெருக்கடிகள் அனைத்தையும் சேர்த்ததை விட மிகவும் மோசமானது என்று சர்வதேச எரிசக்தி ஏஜென்சி தலைவர் எச்சரித்துள்ளார். பிரெஞ்சு பத்திரிகை லே ஃபிகாரோவுக்கு அளித்த பேட்டியில் IEA நிர்வாக இயக்குனர் ஃபாத்திஹ் பிரோல் உலகம் இதுபோன்ற பெரிய அளவிலான எரிசக்தி விநியோக இடையூறை ஒருபோதும் சந்தித்ததில்லை என்று தெரிவித்தார். உலகின் சுமார் 20% எண்ணெய் பாயும் ஹார்மூஸ் நீரிணை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடங்கிய பிப்ரவரி 28 முதல் மூடப்பட்டுள்ளது. ஈரான் தன்னுடன் ஒருங்கிணைக்கும் பகைமை இல்லாத கப்பல்களுக்கு நீரிணை திறந்திருக்கும் என்றும், ஆக்கிரமிப்பாளர்களுடன் தொடர்புடைய கப்பல்கள் தடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த நெருக்கடியால் வளரும் நாடுகளின் மக்கள் அதிக எண்ணெய் விலை, உணவு விலை உயர்வு மற்றும் உலகளாவிய பணவீக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று பிரோல் எச்சரித்தார். கடந்த மாதம் IEA உறுப்பு நாடுகள் தங்கள் முக்கிய இருப்புகளின் ஒரு பகுதியை வெளியிட ஒப்புக்கொண்டன. சிலவற்றை ஏற்கனவே வெளியிட்டுள்ளதாகவும் செயல்முறை இன்னும் நடைபெற்று வருவதாகவும் பிரோல் தெரிவித்தார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தனது எக்ஸ் பதிவில் நெதன்யாகுவின் குற்ற வழக்கு ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் தொடங்குகிறது என்று எழுதியுள்ளார். லெபனான் உட்பட பிராந்திய அளவிலான போர் நிறுத்தம் அவரது சிறைவாசத்தை விரைவுபடுத்தும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்கா நெதன்யாகு ராஜதந்திரத்தை கொல்ல அனுமதிப்பதன் மூலம் தனது பொருளாதாரத்தை சீரழிக்க விரும்பினால் அது அவர்களின் தேர்வாக இருக்கும். அது முட்டாள்தனம் என்று நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் அதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று அராக்ஷி தெரிவித்தார். ஈரான் நாடாளுமன்றம் ஹார்மூஸ் புதிய உத்தியை சட்டமாக்க தயாராகிறது. ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு தலைவர் இப்ராஹிம் அசீசி ஹார்மூஸ் நீரிணையை நிர்வகிப்பதற்கான புதிய கட்டமைப்பை சட்டமாக்க நாடாளுமன்றம் தயாராகி வருவதாக தெரிவித்தார். இந்த வரைவு சட்டத்தின் பெயர் ஹார்மூஸ் நீரிணை மற்றும் பாரசீக வளைகுடாவை பாதுகாப்பதற்கான மூலோபாய நடவடிக்கை மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவித்தல் என்று அசீசி கூறினார். இன்று முன்பு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் அதன் ஆதரவாளர்களும் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு நடத்தினால் ஈரான் உறுதியான பதிலடி கொடுக்கும் என்று அசீசி உறுதியளித்தார். ஆக்கிரமிப்பு அமைப்பு போர் நிறுத்தத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார். நீங்கள் மீண்டும் ஒருமுறை போர் நிறுத்தத்தின் அர்த்தத்தை அறியாதவர்கள் என்பதை நிரூபித்துள்ளீர்கள் என்று கூறிய அசீசி, உங்களை ஒழுக்கப்படுத்துவது ஏவுகணை தாக்குதல்கள் மட்டுமே, அதற்காக காத்திருங்கள் என்று கடுமையான எச்சரிக்கை விடுத்தார்.
ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் காலிபாப் ஈரானின் மறைந்த தலைவர் சையத் அலி கமேனி 40வது நாள் நினைவு நிகழ்ச்சியில் அறிக்கை வெளியிட்டார். இந்த மாபெரும் தலைவர் நம்மை விட்டு பிரிந்து 40 நாட்களானாலும் அவரது போராட்டத்தின் பலன் நமது அன்பான ஈரானுக்கு 40வது நாள் பெருமையாக மாறியுள்ளது என்று காலிபாப் தெரிவித்தார். ஈரானின் மக்களும் ஈரானின் பாதுகாவலர்களும் தெருக்களிலும் போர்க்களத்திலும் உலகை வியக்க வைக்கும் அற்புதத்தை படைத்துள்ளனர் என்றார். உலகின் மிகப்பெரிய பொருள் சக்திகளுக்கு எதிராக ஒரு நாடு எப்படி உறுதியாக நின்று அவற்றை தோற்கடிக்க முடியும்? அதற்கான பதில் இறைவன் மீதான நம்பிக்கை, மக்கள் தேசத்துக்கு அளித்த பேராதரவும் தான் என்று அவர் கூறினார். ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் காலிபாப் இன்று எக்ஸில் நேரம் குறைந்து கொண்டே வருகிறது என்று முன்பு பதிவு செய்திருந்த பதிவை மீண்டும் பகிர்ந்துள்ளார். முந்தைய பதிவில் லெபனான் ஈரானின் அனைத்து கூட்டணிகளைப் போலவே போர் நிறுத்தத்தின் இன்றியமையாத பகுதி என்றும் ஈரானின் 10 அம்ச திட்டத்தில் அது இடம்பெற்றுள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாஸ் ஷரீப் லெபனான் போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதி என்று தெளிவாக கூறியதாகவும் மறுப்பதற்கு இடமில்லை என்றும் காலிபாப் குறிப்பிட்டார். போர் நிறுத்த மீறல்களுக்கு தெளிவான விலை உண்டு, வலுவான பதிலடி உண்டு என்று எச்சரித்த அவர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் உடனடியாக பற்றி எரியும் போர் என்னும் தீயை அணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மனித உரிமைகள் கண்காணிப்பகமான HRW வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் லெபனான் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட போர்க்குற்றங்களை, குறிப்பாக அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் நடத்திய சமீபத்திய குண்டுவீச்சுகளை கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் ராணுவத்தின் அத்துமீறல்களும் போர்க்குற்றங்களும் லெபனான் மற்றும் காசாவில் பொதுமக்களுக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ளன. இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்கள் வழங்கப்படுவதும் பிற நாடுகளின் மௌனமும் இஸ்ரேல் ராணுவத்தின் கொடுமைகளை மேலும் ஊக்குவித்துள்ளன என்று HRW-வின் லெபனான் ஆராய்ச்சியாளர் ரம்சி கைஸ் தெரிவித்தார். இஸ்ரேலின் கூட்டணி நாடுகள் இஸ்ரேலுக்கு அனைத்து ஆயுத விற்பனை, ஆயுத போக்குவரத்து மற்றும் ராணுவ உதவிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் தொடர் கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கு இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் HRW வலியுறுத்தியுள்ளது. ட்ரம்ப் நெத்தன்யாஹூ தொலைபேசி உரையாடலுக்கு பின் போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாடு மாறியுள்ளது. மத்தியஸ்தர்கள் மற்றும் பிராந்திய அதிகாரிகளின் தொடர் உறுதிப்பாடுகள் இருந்தபோதிலும் அமெரிக்காவின் நிலைப்பாடு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவுடன் ட்ரம்ப் நடத்திய தொலைபேசி உரையாடலுக்கு பின் மாறியுள்ளது. இந்த விவகாரத்தை நன்கு அறிந்த இரு ஆதாரங்கள் CBS செய்திக்கு தெரிவித்துள்ளனர். இந்த அழைப்புக்கு பின் வாஷிங்டனின் நிலைப்பாடு மாறியது என்று அவை கூறியுள்ளன. இது பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவின் நிலைத்தன்மை மற்றும் சுயாதீன முடிவெடுப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. அமெரிக்காவின் திடீர் நிலைப்பாட்டு மாற்றங்களும் ஈரான் தரப்பில் உள்ள பிளவு மற்றும் நிலையற்ற அணுகுமுறையும் ராஜதந்திரத்தை மேலும் நிலையற்றதாகவும் நிர்வகிக்க கடினமானதாகவும் ஆக்கியுள்ளதாக அதே ஆதாரங்கள் தெரிவித்துள்ளன. தாக்குதல் மட்டுமே உங்களை ஒழுங்குபடுத்தும். போர் நிறுத்த மீறல்களுக்கு பின் ஈரான் எச்சரிக்கை. ஈரான் நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு தலைவர் இப்ராஹிம் அசீசி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் அதன் ஆதரவாளர்களின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புக்கு ஈரான் தீர்மானமான பதிலடி கொடுக்கும் என்று உறுதியான எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆக்கிரமிப்பு நிறுவனம் போர் நிறுத்தத்தின் பொருளை அறியாது என்று வலியுறுத்தினார். மீண்டும் ஒருமுறை நீங்கள் போர் நிறுத்தத்தின் பொருளை அறியாதவர்கள் என்பதை நிரூபித்துள்ளீர்கள். அதை தொடர்ந்து கடுமையான எச்சரிக்கை, உங்களை ஒழுங்குபடுத்துவது தாக்குதல் மட்டுமே, அதற்காக காத்திருங்கள் என்று அசீசி கூறினார். இந்த கருத்துகள் போர் நிறுத்த உடன்பாட்டை மீறும் செயல்களுக்கு எதிராக ஈரான் தயாராக இருப்பதை பிரதிபலிக்கின்றன. அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக லெபனானுக்கு ஆதரவாக ஈரானில் பெரும் பேரணிகள். ஈரான் நகரங்களில் லெபனானுக்கு ஆதரவாகவும் ஈரான் தலைமைக்கு உறுதியான ஆதரவாகவும் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியான குற்றங்களை கண்டித்து இந்த மக்கள் திரட்சி நடைபெற்றது. புதன்கிழமை இஸ்ரேல் பெய்ரூட், தெற்கு லெபனான், பெக்கா பள்ளத்தாக்கு, மவுண்ட் லெபனான் உள்ளிட்ட பகுதிகளில் குண்டுவீச்சுகளை நடத்தி நூற்றுக்கணக்கான பொதுமக்களை படுகொலை செய்ததாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்தது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ புதன்கிழமை அமெரிக்காவின் 2 வாரம் ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்தும் முடிவுக்கு தன் அரசு ஆதரவு தருவதாக அறிவித்தார். ஆனால் உடனடியாக லெபனானுக்கு அது பொருந்தாது என்று அறிவித்து உடன்பாட்டை மீறி நயவஞ்சக தாக்குதலை நடத்தியுள்ளது. தெஹ்ரானில் புரட்சி சதுக்கத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் லெபனானை நாங்கள் கைவிட மாட்டோம் என்ற பதாகைகளை ஏந்தியபடி லெபனானுக்கு ஆதரவளிப்பது விசுவாசம், நாங்கள் சரணடைய மாட்டோம் போன்ற முழக்கங்களை எழுப்பினர். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தெளிவான செய்தியை அனுப்பினர். ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவல் படை லெபனானுக்கு தனது உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தியது. எல்லா ஆக்கிரமிப்பு செயல்களுக்கும் தீர்மானமான பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்தது. ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பதிலடி கொடுப்போம், அவர்கள் வருந்தும் வகையில் செய்வோம். ஈரான் அதிபர் மசூத் பிஷேஷ்கியான் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் முன்வைத்த 10 அம்ச திட்டத்தை சுட்டிக்காட்டினார். லெபனானில் போர் நிறுத்தம் முக்கிய நிபந்தனை என்று வலியுறுத்தினார்.